இருக்குது. ஓகே, தமிழகத்துல கன்னடர்களோ தெலுங்கர்களோ முதலமைச்சர் ஆகக்கூடாது, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கலாம், அவர்கள் ஆட்சியில பங்கு எல்லா நாட்டிலும் அப்படித்தானே இருக்குது. தமிழ்நாட்டுல தெலுங்கரும் கன்னடரும் முதலமைச்சர் ஆக முடியாது. தமிழ்நாட்டுல முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்களும் முதலமைச்சர் ஆக முடியுமா? தமிழர் தானே. மதம் இப்ப மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. எப்படி முன்னெடுக்கக்கூடிய தமிழ் அரசியலில் என்னுடைய முப்பாட்டன் முருகன் என்று சொல்கிறீர்கள். எந்த தமிழ் முஸ்லீம் தன்னுடைய முப்பாட்டன் முருகன் என்று ஒப்புக்கொள்ளும்? அது தம்பி மதம் அவர் என் தமிழ் இனத்தின் எந்த முஸ்லீம் எந்த கிறிஸ்டியன் ஏற்பார்? அவன் ஏற்கிறான் எதிர்க்கிறான், அது மறுக்கிறான். நம்முடைய 5 திணைகள்ல 5 பால்கள்ல மால் இருக்கிறாரு, மருகன் இருக்கிறாரு, முருகன் இருக்கிறாரு, கொற்றவை இருக்கிறார். இந்த 50 தெய்வங்கள்ல எந்த தெய்வத்தை கிறிஸ்துவர் ஏற்பார், எந்த தெய்வத்தை முஸ்லீம் ஏற்பார்? அப்ப இவர்கள் எல்லாம் தமிழர்கள் கிடையாதா? அப்படி கிடையாது தம்பி. நீங்க இங்க பாருங்க, நீங்க அப்படி பேசக்கூடாது. நீங்க கிறிஸ்தவரா இங்க மாறி இருக்கான்னா, நீ சக்கிலி என்ன பார்த்தா தான் தீட்டு, தொட்டா தான் தீட்டு, சாணான பார்த்தா தீட்டுன்னு சொல்லி வச்சவன் இவன். எங்க பெரியத்தா எங்க ஆத்தாலப்ப எங்க பாட்டிய மாறு பெருக்க வெளியில தொங்க விட்டு போகணும்னு வச்சவன் இவன். அதுக்கு வரி கட்டலைன்னா ஒத்த முளைய விலைய அறுத்துட்டான்னு வாங்கிட்டு போனவன். எவன் முட்டிக்கு மேல வேட்டியை கட்டுன்னு சொன்னவன். எச்சி துப்பும்போது வாயில ஒரு கொட்டாங்கச்சிக்கு துப்புன்னு சொன்னவன். பாதி வெள்ளையா இருக்கிற பிராமணர் நம்மள தொட்டா தீட்டுன்றான்டா, முழு வெள்ளையா இருக்க வெள்ளைக்காரன் தொட்டான்டா அப்படின்னு அவன் பின்னாடி போயிட்டான். இதான் நடந்தது. இதான் நடந்தது. இஸ்லாமியனா இருக்கிற புதிய பாசம் இங்க வா, இங்க வா, நீங்க இப்ப இருப்பா, இங்க வாடா பரப்ப இல்ல, இங்க வாடா பல்லப்ப இல்லைன்னா பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேலும் போயிட்டான். அதான் சொல்லுவாரு. அப்புறம் அவனையும் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறாம நீ இவன் ஏற்பானா பாப்பானான்னு பேசக்கூடாது. திரு சீமான் சொல்லக்கூடிய எந்த பார்ப்பனர்கள் இந்த ஒட்டுமொத்தமான ஜாதி துவேஷத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ப்பனர்கள் மீது திரு சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டது. அப்படி இல்ல, நீ அவன் தமிழன்டா அப்படின்னு நீங்க கூப்பிடுறீங்க. தமிழ் தானே பேசுறான். அவன் 3000 ஆண்டுகளா தமிழ் பேசிட்டு என்னோட இருக்கான். இந்த நேர்காணல திரு சீமான் சொல்லக்கூடிய விஷயம், ஏன் கிறிஸ்துவராகவும் ஏன் இஸ்லாமிய மாறினாங்க அப்படின்னா இந்த பார்ப்பனியத்தோட கொடுமை. இதே நேர்காணல பார்ப்பனியத்தின் கொடுமை இல்ல, அது ஒரு சாதி ஆதிக்கம். நீங்க சொல்றது யாரு? நீங்க கேட்டீங்களா? யாரு 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 யாருன்னு கேட்டீங்களா? அது யாரு இப்படி செஞ்சானே, முளை அறுத்துறன்னு சொன்னானே, விலை அறுத்துறன்னு சொன்னானே, சேலை கட்டக்கூடாது சொன்னானே, இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்களா? அவன் யாரு? நீங்கள் தான் சொன்னீங்க. அவன் தான் இந்த மத மாற்றத்துக்கு காரணம். அவன் யாரவன் பார்ப்பனன்னு நீங்க சொல்றீங்க. பின்னாடி அப்படியே வந்தா வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் வீட்லயும் வெளியிலயும் தமிழ் பேசுறவன் பார்ப்பன, அவன் எப்படி பிராமணன் வெளியாகும் 3000 வருஷமா என் கூட இருக்கிறான், அவனும் தமிழ். இந்த ஜாதி துவேஷத்துக்கும் மதமாற்றத்துக்கும் அடிப்படை காரணமாக பார்ப்பனியம் இருந்தது நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த பார்ப்பனியம் 3000 ஆண்டுகளா இங்க இருக்குங்கிற நீங்க முதல்ல சொல்றீங்க. இந்த ஜாதி துவேஷத்தை வளர்த்தவர்கள் பார்ப்பனர்கள் சொல்றீங்க. இவன்ட்ட இருக்கிறது பேர நான் வெள்ளையன்ட்ட போயிடலாம், பாயா போயிடலாம் சொல்லி போயிட்டான்னு சொல்றீங்க. ஆனா இவன் பூரா தமிழன் சொல்றீங்க. அப்ப தமிழர்கள் தங்களுக்குள்ள நடந்துட்ட மோதல நீங்க பார்ப்பனியம் தனியா அப்படி இந்துக்கள் தான் தமிழர்கள் என்று சொல்கிறாரா சீமா? அப்படி சொல்ல முடியாது தம்பி. இந்து மதத்தை வச்சு ஒரு இதை வச்சு சாதி மதத்தை வச்சு தமிழர்களை இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான் இருக்க தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. உருது பேசுற முஸ்லீமே உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கிறோம். அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது.